السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்ற துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்று இரவு நாம் இந்த துஆவை 10 தடவைகள் ஓதுவோம். இந்த துஆ எப்படிப்பட்ட துஆ என்றால், 70 விதமான கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஒரு துஆ. 99 விதமான நோய்களுக்கு நோய் நிவாரணியாக அமையக்கூடிய ஒரு துஆ. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ஒரு மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அதுதான் ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரஜபுடைய மாதத்தில் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 4 மாதங்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். அந்த 4 மாதங்களில் ஒரு மாதம்தான் இந்த ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரஜபுடைய மாதம் நாம் இந்த துஆவை அதிகமாக ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். ரஜபுடைய மாதம் இன்னும் ஒரு சில நாட்களில் நம்மை விட்டு பிரிய இருக்கின்றது. அடுத்து வரக்கூடிய ஷஅபானினுடைய மாதம், அதுவும் மிகச்சிறந்த ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கடுத்து ரமலானினுடைய மாதத்தை நாம் அடைய காத்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆக்களை நாம் அதிகமாக ஓதுவோம். அதே போன்று اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان என்ற இந்த துஆவையும் நாம் நம்முடைய ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளிலும் சேர்த்து கொள்வோம். ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத்தை வரக்கூடிய ரமலானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்துவிடு என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை நாம் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளிலும் சேர்த்து கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ நாம் இன்று பார்க்க இருக்கின்ற துஆ, இதனை 10 தடவைகள் ஓதினால் அல்லாஹ் நம்முடைய 70 விதமான கஷ்டங்களை நீக்குகின்றான். 99 விதமான நோய்களுக்கு நிவாரணியாக அது அமைகின்றது. என்ன துஆ என்றால், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.